அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம், உங்க கூடவே நிற்போம். அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்சாங் அண்ணன், நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம்னு சொன்ன ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கேன். அண்ணன் என்னைக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கேன், நீ ஏன்ப்பா புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு? கேட்கவே இல்லை. நிறைய பேர் போயிட்டு அண்ணங்கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னா தெரியுமா? எதுவுமே சொல்ல, தம்பி இருக்கட்டும், தம்பி பண்ணிட்டோம். அப்படிதான் எல்லா இயக்கங்களும். நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது, நிறைய இடங்கள்ல வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு குரலா ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால முடியாது. பல வாய்ஸஸ், நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது. அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. அதனால ஒரு காலத்திலும் அண்ணன் கவலைப்படுற மாதிரி நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம். உண்மையிலே சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம். நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம், நமக்குள்ள கொள்கை வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப, பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற அரசியல் நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சியில் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இங்கே பட்டியலின சமூகத்தில் இருக்கிற 3 டாமினேட் காஸ்ட்டை தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. யார் பிரிச்சது? ஏன் முன்னாடி 80களில் 90களில் ஒன்றா ஆரம்பித்த கட்சிகளில் எல்லாருமே இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் இல்லை? ஏன் இந்த அமைப்புகளில் ஒற்றுமை இல்லை? யார் பிரிச்சது? யாரு? எல்லாமே துண்டு துண்டா மாத்திட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. நீ அவனுக்கு எதிராக நிலை, நீ அவனுக்கு எதிராக நிலை, உன்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சுக்கிறான், உன்னுடைய உரிமையை அவன் பறிச்சுக்கிறான். 25-30% இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு, தனித்தனியா பிரிச்சு, தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சிதைச்சிட்டான். நம்ம ஒற்றுமையா இருந்தா 30%, 25% இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களை நம்ம இருக்கிறோம், டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம். அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சி செதறி ஸ்கேட்டரா மாறி நீ தனியாரு நீ தனியாரு நீ தெரியாரு சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு தனித்தனி குழுக்களா, தனித்தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை இங்க இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள். நான் தான் சொல்றேன், பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்த ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய களம் கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது, வரவும் விட மாட்டோம். நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள். சும்மா எங்களை இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், இங்கே ஒற்றுமையை குலைக்க பார்க்குறான் அப்படிலாம் கிடையாது. எங்களோட டிமாண்ட் இது, எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை. இங்கே ஒரு ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிறார் மார்ச்சுவரில், அவர் படுக்க வைக்கிறார், அவர் நல்லடக்கம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த உங்களால் உருவாக்கி தர முடிஞ்சுதா? என்ன நீங்கள் சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாதா? மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு? எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு? யாருக்கு நாங்கள் போட்டுருக்கிறோம்? ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிக்கு தானே மாறி 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 போட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஜெயவே, இது காசுக்காக கூட்டின கூட்டமா? காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா? யாருக்காக கூடணும்? அண்ணனுக்காக. அதனால காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது. சமூக வலைதளங்களில் இது குறித்து பல கேள்விகள் கேட்கப்பட்டது, பல விஷயங்கள் வாதிக்கப்பட்டது. குறிப்பாக எல்லாரும் சொன்னது என்னன்னா, கலவரம் வரும். பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க. என்ன அக்கறை எழுதினான்னா, திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு, அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கலவரம் வரும், கலவரம் வரும், கலவரம் வரும். இந்த நிகழ்வில் கலவரம் வரும், ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். இதை ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல. இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வில் யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்தது ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துகிறப்போ நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அணித்திரள் நிகழணும். அப்படி வந்தால் தான் இங்கே இருக்கிற ஆட்சி
இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற நிர்வாகிகள், இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. வேற ஒரு சித்தாந்தம் அவங்களை செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருக வைக்க வேண்டியிருக்குதுன்னு நீ உறிஞ்சுக்கணும். அறிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள், அயோத்திதாசர் பண்டிதர், உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத டெக்ஸ்டை கிரியேட் பண்ணவர், நரேஷனை கிரியேட் பண்ணவரீங்க. அதற்கு முன்னாடி ஜான் ரத்தினம், ரெட்டைமலை சீனிவாசன், மீனம்மாள், MC ராஜா நீதி கட்சியில் இருந்தாரு, சேர்ந்தாரு. அவருடைய கோரிக்கைகளை நீங்க நிராகரிச்ச வெளியே வந்தாரு, நீதி கட்சி விட்டு வெளியே வந்தாரு. எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு, இப்ப இல்ல. அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரும் பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்க ஏன் பயப்படணும்? நாங்க ஏன் பயப்படணும்? நீ எனக்கு சோறு போடுறியா? நான் ஏன் உனக்கு பயப்படணும்? நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ எனக்கு வேலை கொடுத்தியா? நான் ஏன் பயப்படணும்? என் ஓட்டு என் கையில் இருக்கு, என் பவர் அது. ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. என் வேல்யூ வச்சு நான் டிமாண்ட் பண்ணேன்னு வச்சுக்க, என் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்போ நீ என்கிட்ட வரணும், நீ என்கிட்ட வரணும், நீ எங்க கிட்ட வரணும், நீ எங்க கிட்ட வந்து நிக்கணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவ. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்ற. ஒரு கேள்வி கேட்டாலே உடனே இவர்களுக்கு பின்னாடி இது இருக்கிறார்கள், உடனே கேட்டகரைஸ் பண்ணி யாரு கூட்டின்னு வர? எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டின்னு வந்து நிக்கிற நீ பார். அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல். என் குரல் பிரிச்சிடுமா? நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது சரியானது. இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு. அந்த சமூகத்தை, நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை. அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஸோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்க, உடனே இவன் தான் நோயை பரப்புறான், சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான். சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சிருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாக. இப்ப கிடையாது. ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா கிடையாது. ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ற? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் செத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யாரு? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை ரவுடின்னு சொல்லி வலைதளங்களில் எழுதின அயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பிஜேபி எழுதுனா அவரு தப்பானவர் அப்படின்னு சொல்லு. உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு, டிஎம்கே ஐடி விங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை தப்பு தப்பா எழுதுது. ஸோ உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்கள் ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ நாங்கள்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. சும்மா இந்த படுகொலையை நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறவர்கள் நாங்கள். 10 லட்சம் தலித்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர். 10 லட்சம் தலித்களை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை, பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் வழி, ஐயாவுடைய வழியில், அண்ணலுடைய வழியில் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு சரியான சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் போராடுவோம். உங்களை எந்த காலத்துலேயும் ஃப்ரீயாக விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன். உடனே த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அண்ணன் டெத்து படுத்துட்டு இருக்கிறாரு, அண்ணன் மாச்சூரில் இருக்கிறாரு. எவ்வளோ மோசமாக அணுகுனீங்க எங்களை. ஆனாலும் கூட அண்ணன் வழி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை கூட்டு போகாமல் பயங்கரமாக மக்களே வன்முறையை நாடாமல் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறோம். ஆனால் யாருமே வன்முறை பக்கம் திரும்பாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக கோரிக்கைகள் மூலமாக, தேவைகள் மூலமாக எவ்வளோ அறவழியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா எங்களை திருப்பி ரொம்ப மோசமாக நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க. இது எச்சரிக்கை தான். ஸோ காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம்.
காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். காவல்துறையுடைய விசாரணையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும். அந்த டிமாண்ட் டெஃபினட்டாக நாங்கள் என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் எங்களை என்னன்னாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது. நாங்கள் ஒரு மேயர் ஒரு அம்மா இருக்கிறாங்க இங்கே. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா சார் உங்களால் வந்து பார்க்க முடியும், அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்களாம் ஒன்றும் தெரியல முடியாதா? நான் கேட்குறேன். நான் எப்போ இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்ற இந்த தனித்தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு. ஸோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? தலித் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்போ நீங்கள் மக்களுக்காக வந்து பேச போறீங்க? எந்த பிரச்சனையில் நீங்கள் மக்களுக்கு எதிராக ஆதரவாக வந்து நின்றுங்க? நீங்கள் வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்கள் வந்தீங்களா? இல்லை எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது? எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. தலித் மக்கள் எவ்வளவு இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை. ஸோ நம்முடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி ரிசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆக்குனீங்க எம்பி ஆயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசல? நீங்கள் எப்போ பேச போறீங்க? அப்ப பேசலன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்ற நான் சொல்றேன். இது ரொம்ப நியாயமான கோரிக்கை, ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை. நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும்? ஸோ இதுதான். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. இந்த அதிகாரம் ரிசர்வேஷன் கோட்டானால உங்களுக்கு வந்திருக்கு. அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்போ, நம்முடைய தலைவர் வெற்றி கொள்ளப்போ உங்களால் வந்து பார்க்க கூட முடியல, அதுக்காக பேச முடியல, ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலையானா நீங்கள் அடிமைகள் இல்லையா? ஸோ நாங்கள் அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது, எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிள்ளைகள். நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம், பயம் இல்லாமல் வாதாடுவோம், பயம் இல்லாமல் சேருவோம், பயம் இல்லாமல் இருப்போம். எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம். ஆனால் சட்டத்தின் வழிபடி, ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை. ஸோ அதுதான். அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதோ ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை, ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது.